வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கு எல்லாமே பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே பேரிச்சம்பழங்களை நம்ம பெறலாம். தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனையை சரி செய்கிறது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை அளிக்கிறது. எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் தினமும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள்லாம் உங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்தும். எனவே மனிதர்கள் தங்களுடைய உடல் எலும்புகளினுடைய அந்த தேய்மான பிரச்சனையை சரி செஞ்சு எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பு பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல்ல ரத்தம் போதுமான அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம் தான். சிலருக்கு உடல்ல ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது ரத்த அணுக்களும் குறைவாக இருக்கும். குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் குறைவாக இருக்கும். இதனால ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்க நாள் முழுவதுமாகவே ஒரு சோர்வாகவே இருப்பாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே அவங்க இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு அவங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நமக்கு வந்து அதிகரிக்கப்படும். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தி வராமல் தடுக்கலாம். ரத்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே நம்மளுடைய உடல ரத்தத்தை அளவை வந்து அதிகப்படுத்தி ரத்த செல்களினுடைய அளவை அதிகப்படுத்தி தீர்ப்பதற்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உடல் உறுப்புகளில் நம்ம அதிகமாக எந்த பகுதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கண் பார்வைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், கண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்கலாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வையானது ரொம்ப அவசியம். இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் சரியாக ஊட்டச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான். இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. தினந்தோறும் நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் புரை ஏற்படுவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஸோ அப்போ கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய், பார்வை திறன் குறைபாடு, கண் புரை போன்ற எந்த விதமான கண்கண் சார்ந்த பிரச்சனையை குணப்படுத்தி அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய சம்பந்தப்பட்ட நோயால இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க. கண்கள் சார்ந்த பிரச்சனையால எப்படி பாதிப்படுறாங்களோ அதே போல இதயம் சார்ந்த பிரச்சனையாலும் இப்போ நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க. அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு வந்து பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. மேலும் இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். மேலும் கெட்ட கொழுப்பிடை வந்து குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவது தடுத்து நிறுத்தக்கூடியதாக பேரிச்சம்பழம் இருக்கு. இதனால இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து கியூர் ஆயிடும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வளமான அளவில் நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் ரத்த நாளங்களும் நமக்கு வந்து இருக்கணும். அப்போ நம்மளுடைய உடல்ல அந்த ரத்த நாளங்களில் தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை பேரிச்சம்பழம் நீக்கிடும். இதன் மூலமாக கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைத்திருக்க முடியும்னா இதய தசைகள் வலுவிழந்து போவது, பிளேக் தமனிகள் அடைப்பு ஏற்படுவது, குறிப்பாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு பேரிச்சம்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் விட்டமின் A சத்து நிறைந்திருக்கிறதால கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் A அந்த சத்தோடைய குறைவால தான் நமக்கு கண் பார்வை மங்கலாகக்கூடிய பிரச்சனை ஏற்படும். இதை குணப்படுத்துறதுக்கு விட்டமின் A சத்து நிறைந்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழம்
பேரிச்சம்பழமே நமக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த விட்டமின் ஏ சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு கண் பார்வை நமக்கு கூர்மையாக ஆரம்பிச்சிடும். மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். கூடுதலாக இதனால் கண் பார்வை கோளாறுகளும் நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். அப்போ மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க மக்களே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை தினமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். இதுக்கு காரணம் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து தான். ஸோ இந்த நார்சத்து இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணி குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிச்சு செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தோட நீங்கள் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு நீங்கி போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் வந்து பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு நீங்கிறதால ஞாபக சக்தி எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிக்கும். எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழலாம். இப்போ ஞாபக சக்தி உங்களுக்கு கூறுறதால மறதி சார்ந்த பிரச்சனைகளாக ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. கை கால்களில் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு தளர்ச்சி கூட உங்களுக்கு வந்து குணமாயிடும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்துக்கொள்ளும். எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த பிபி ப்ராப்ளம், இப்போ ஹை பிபியில் இருக்கீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு, பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். தினமும் பேரிச்சம்பழத்தை நீங்கள் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக மூளை வந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்றவற்றை எல்லாம் உங்களுக்கு மூளை வந்து அதிகரித்துக்கும். அதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி வியாதிகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக வந்து நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு குழந்தைகளை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ரத்த அணுக்களினுடைய அளவை அதிகரித்து அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும். எனவே உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவு சீராக இருக்கிறதுக்கு தினமும் நீங்கள் 3 பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். அந்த 3 பேரிச்சம்பழங்கள் வளமான அளவுக்கு உங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அது இரும்பு சத்தையும் கொடுக்கும். இதன் மூலமாக ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக அனீமியா ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மற்ற எந்த விதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கியூர் பண்ணிக்கலாம். சளி, இருமல் போன்ற பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி, இருமல்லாம் உங்களுக்கு வந்து குணமாக ஆரம்பிக்கும். எனவே தொடர்ந்து இந்த நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தினமும் 3 பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் அது சர்க்கரையினுடைய அளவை அதிகரித்து விடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு பேரிச்சம்பழங்களை சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றவர்கள் தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.